ஹலோ டெக் பார்ட்னர்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். நாங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அதிகமானவர்கள் மெசேஜ்களுக்காக வாட்ஸ்அப் ஆப் தான் நாங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். அதில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. நாங்கள் இவ்வளோ நாளும் தெரியாத நம்பருக்கு அனுப்புறதா இருந்தால், தெரியாத நம்பர் ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்புறதா இருந்தால், அல்லது வேறு நம்பர்லேருந்து வரதா இருந்தால் எங்களோட ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுறதா இருக்கும். புதுசாக யாரும் மெசேஜ் பண்ணால் வரதா இருக்கும். இப்போ புது அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. என்ன அப்டேட் சொன்னாங்க, இனி ஃபோன் நம்பர் ஷேர் பண்ண தேவையில்லை. நாங்கள் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வேறு இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கிற மாதிரி யூசர் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த யூசர் நேம் இருக்கிறதால நிறைய ஸ்கேம் வந்து நாங்கள் தப்பி கொண்டதுக்கான வாய்ப்புகள். இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். செட்டிங் ஆப்ஷனுக்குள்ள வந்துவாங்க. செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா மேலே பாருங்கள், உங்களோட ப்ரொஃபைலுக்கு மேலே ஒரு பென்சில் அடையாளம் ஒன்றுக்கு மேல் மூலையில் இந்த சர்ச் பாருக்கு பார்த்துல அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. உங்களோட ஃபோன் நம்பருக்கு மேலே யூசர் நேம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ரிசர்வ் யூசர் நேம்னு இருக்குது. இப்போ அந்த ஃபீச்சர் வரல, கொடுத்துக்கொள்ளுங்க. யூசர் நேம்ஸ் ஆர் கமிங் சூன் ரிசர்வ் யூஎஸ் டுடே. இன்னும் வரையில் அந்த அப்டேட் இன்னும் வரையில். இப்போ உங்களுடைய இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் உங்களுக்கு தராங்க. ஸோ கிரியேட் யூசர் நேம்னு சொல்லியிருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டீங்களா இருந்தால் ஒரு எம்டிஆர் பார் வரும் ஆட் சிம்பிளோட. அதில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு யூசர் நேம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. கிரியேட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட யூசர் நேம் ரிசர்வ்ட், அதாவது இந்த யூசர் நேம் யாருமே இது வரைக்கும் செலக்ட் பண்ணல, உங்களுக்கான யூசர் நேம் ஒரு யூனிக்கான யூசர் நேம் ஒன்று கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே இருக்கிறத டன்னு சொல்லியிருக்கிறத கொடுத்துக்கொள்ளுங்கிறத உங்களுக்கு இப்படி ஒன்று வரும். ஸோ இனி நீங்கள் யாரோடையும் கண்டெக்ட் பண்ணுறதா இருந்தால், புதுசாக ஒருத்தருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய ஃபோன் நம்பர் ஷேர் ஆகாது, உங்களுடைய யூசர் நேம் மட்டும் தான் ஷேர் ஆகும். அதே மாதிரி இனியும் வேறு யாரும் உங்களுக்கு புது நம்பர்லேருந்து வரதா இருந்தால் அவங்க யூசர் நேம் க்ரியேட் பண்ணியிருந்தால் அவங்களோட யூசர் நேம் மட்டும் தான் நீங்கள் ஷோ ஆகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான அப்டேட். எங்களுடைய ஃபோன் நம்பரை ப்ரைவசியாக வச்சுருக்கணும், வேறு யாருக்கும் ஷேர் ஆகக்கூடாது, பப்ளிக்கில் ஷேர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக இப்படி ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் போயிட்டு இந்த செட்டிங்கை செஞ்சு கொள்ளுங்கள். தொடர்ந்து வீடியோ முடிச்சு கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.